ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஒரு மசாலா சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே நான் 2 கப்பு குக்டு சுண்டல் நான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் சுண்டல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷ்ரெட்டட் கோகோனட், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சில்லி அண்ட் கொத்தமல்லி அதெல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆனியன், கிரேட்டட் கேரட் அண்ட் ஸ்லைஸ்டு மேங்கோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே இந்த மிக்சரை நான் கிரைண்டரில் கோர்ஸாக அரைக்க போகிறேன். எண்ணெய் தண்ணி எதுவுமே வேணாம், ஜஸ்ட் பல்ஸ் மாதிரி கொடுத்து கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக நல்லா வரணும். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், தண்ணி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் சேர்த்து, அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உளுந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட் பண்ணி விடுங்க. இப்போ கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகிடுச்சு. இப்போ கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் சாட் பண்ணதுக்கப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். அது நல்லா ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆகும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பாயில் பண்ணி வச்ச இந்த பிளாக் சென்னா நான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மேங்கோ ஸ்லைசஸ் அண்ட் கேரட் கிரேட் பண்ணோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த கோகோனட் கோர்ஸை அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஃபைனலாக சால்ட் செக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு மசாலா சுண்டல் ரெடி. ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு எந்த டைப் ஆஃப் சுண்டல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கள் பிளாக் சென்னா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ராஜ்மா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒயிட் சென்னா, இல்லாட்டி எனி சுண்டல் கைண்ட் ஆஃப் சுண்டலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?